இங்கிலீஷ்ல கேட்கறாங்க, அது வெளிநாட்டு பொண்ணு, 65 வயசு. ஆர் யூ ஹாப்பி? நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? அந்த பொண்ணு சொன்ன பதில், எஸ் ஐ எம் ஹாப்பி, ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த கேட்கிற ஆளு குசும்பு. ஆர் யூ மேரிட்? அந்த லேடி சொன்ன பதில் தான் சூப்பர், எஸ் ஐ எம் மேரிட். அடுத்த கேள்வி, ஸ்டில் யூ ஆர் ஹாப்பி? அந்த பொண்ணு சொல்லுது, எஸ் ஐ எம் ஹாப்பி. தென் யூ ஜஸ்ட் கன்வே த தேங்க்ஸ் டு யுவர் ஹஸ்பண்ட். நீ உன்னுடைய கணவருக்கு நன்றி சொல். திருமணமானதற்கு பிறகும் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்றால் உன் கணவருக்கு நீ நன்றி சொல். அந்த பெண் சொன்னாள், சொல்ல மாட்டேன், ஐ won't. ஏன்னு கேட்டதுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் சந்தோஷமாக இருப்பதற்கும் என் கணவருக்கும் தொடர்பில்லை, அதனால் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். அப்புறமா அந்த பொண்ணு சொன்னதுதான் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். அது சொல்லுச்சு, என் கணவரை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னாலும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், திருமணம் செய்து கொள்ளும் அந்த வினாடியிலும் மகிழ்ச்சியாக இருந்தேன், திருமணம் செய்து கொண்டதற்கு பிறகும் நான் மகிழ்ச்சியாகவே இருக்கிறேன். என் மகிழ்ச்சியை நான் யார் கையிலும் கொடுப்பதில்லை, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது என் முடிவு. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இன்னைக்கு கூடங்க எனக்கு இந்த கிராமப்புறங்கள்ல முறைசாரா தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள இன்னைக்கு கூட ஆண் கூலி பெண் கூலின்னு இருக்கு. காட்டுல இருந்து முள்ளு வெட்டிட்டு வந்தாங்கன்னா சொம கூலிக்கு ஆம்பளை சொம வேற, பொம்பளை சொம வேற. இன்னைக்கும் நான் சொல்றேன், குழந்தை அழுதுச்சுன்னா பால் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா பல பெண்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுது? அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளைனா பால் கட்டிக்கும், போய் கொடு. பொம்பளை பிள்ளைனா பால் நீர்த்துதான் இருக்கும்னு அவசரம் இல்லை. அதான் அறிவுமதி எழுதினார், தொட்டிலில் குழந்தையின் அழுகுரல், வரப்பில் பண்ணையார், வயலில் சொட்டியது தாய்ப்பால் என்று எழுதினார். நமக்கான உரிமை, நமக்கான வலிகளுடன் கூடிய அந்த உரிமையை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதனை என் பிள்ளைகளை புரிந்து கொள்ளும். இந்த மகளிர் தினம் ஏன் நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்பதற்கு பின்னால் ஒரு 130 ஆண்டுகளுக்கும் மேலாக 140 ஆண்டுகளுக்கு நெருக்கத்தில் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. இந்த வரலாறை நினைவுபடுத்திக் கொள்ளவும், நமக்கான விடுதலையை நாம் புரிந்து கொள்ளவும், சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிக்கவுமான ஒரு நினைவுபடுத்தல் தான் மார்ச் 8 தவிர அது கொண்டாடுவதற்கான நாள் இல்லை. 1882ஆம் ஆண்டு நியூயார்க்கிலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கிறது. அந்த போராட்டம் என்பது பஞ்சாலைகளில் வெடிக்கிறது. அதிகார கதவுகள் அதற்கு அனுமதிக்கவில்லை. அவர்கள் கேட்டது 2 தான். அந்த 2 விஷயங்களுக்காகத்தான் மகளிர் தினம். அந்த 2 விஷயங்கள்ல ஒன்று, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிநிகர் சமானமான பணம், ஊதியம். 2, அவர்களைப் போலவே நாங்களும் 8 மணித்தியாலம் தான் வேலை செய்வோம். இந்த 2ஐ கேட்ட பொழுது பெண்களுக்கு அது தரப்படவில்லை. அப்பொழுது ஒரு போராட்டம் வெடித்தது. பஞ்சாலைகளில் அது வெடித்த பொழுது வரலாறு சொல்கிறது, பஞ்சாலைகளில் பெண்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினார்கள். அப்படி உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகின்ற பொழுது 75க்கும் மேற்பட்ட பெண்கள் உடல் கருகி செத்து போனார்கள். 2010 நடந்த ஒரு மாநாட்டில் இந்த விபரீத விபத்திற்கு பிறகு சில அதிகார வர்க்கம் வளைந்து கொடுத்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரிநிகர் சமானமான ஊதியத்தை நிர்ணயம் செய்தது. அதே நேரத்தில் தான் இவர்கள் வேலை செய்வார்கள் என்று நிர்ணயம் செய்தது. அதன் வெளிப்பாடாக 2010 நடந்த மாநாட்டில் மார்ச் 8ஆம் தேதி அன்று பெண்கள் தங்கள் உரிமையை மீட்டெடுத்ததனால் இந்த நாள் சர்வதேச மகளிர் தினமாக நினைவு கூறப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதுதான் நாம் மார்ச் 8 அன்றைக்கு நாம் நினைவு கொள்ளும் மகளிர் தினம். இப்ப இந்த ஆண்கள் 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, சேர்மன் அண்ட் செக்ரட்டரி, அவங்களுக்கு நடுவில் நான் உட்கார்ந்தேனா? அந்த சேர்ல நான் உட்கார்ந்ததுக்கும் இந்த 2 பேர் உட்கார்ந்ததுக்கும், இங்க நிறைய ஆண்கள் படிக்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறதுக்கும், பெண் பிள்ளைகளாகிய நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுக்கும், இதோ முன்வரிசையில் ஆண்கள் உட்கார்ந்து இருப்பதற்கும், இதோ இந்த பெண்கள் உட்கார்வதற்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சொல்றேன். இவர்கள் எல்லாம் ஒரு 30-40 ஆண்டுகள் உழைத்தால் இந்த சேர்ல உட்கார்ந்துடலாம். ஆனா நானும் இந்த பிரின்சிபலோ இந்த சேர்ல உட்காரணும்னு சொன்னா 1000 ஆண்டுகள் போராட்டம் இருக்கிறது குழந்தைகளை. 1000 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த சேர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களெல்லாம் என்ன சொல்றேன் தெரியுமா? ஒருபோதும் இந்த சுதந்திரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தாமல் விட்டுவிடாதீர்கள். நீங்கள் மறுபடியும் அடிமை தலைக்குள் சென்று விட்டால் உங்களுடைய அடுத்த தலைமுறை மீண்டும் சுதந்திரத்தை காண்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு மேல் போராட வேண்டியிருக்கும். இந்த வெளிச்சமான முழுமையான சுதந்திரத்தை நீங்கள் சுவாசித்து விட்டால் உங்களுக்கு இந்த மகளிர் தினம் என்கின்ற ஒரு நாள் எவ்வளவு பெரிய சுயமரியாதையினுடைய மகுடமாக தெரியும் என்பதனை நீங்கள் உணர்ந்து பார்த்தால் தான் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.
இதை விட இந்த மகளிர் தினத்திற்கான செய்தி வேறு கிடையாது. நாலேஜ்.